வணக்கம் ஷெஃப் வைத்தி. வெல்கம் டு ஷெஃப் வைத்திஸ் கிச்சன். சமையலுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா ரசம்னாலே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. தக்காளி, மிளகு, பூண்டு, கீரை, பைனாப்பிள், லெமன், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரசம் பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி ரசம். நான் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ரசங்களை பற்றி நான் போடுறேன். இன்றைக்கி நம்ம தக்காளி ரசம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி ரசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். தக்காளி 4, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, ஜீரகம், ஒரு ஆஃபாக அடித்து வச்சுருக்கேன். அதை ரொம்ப நைஸாக்கிட வேணாம். 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 5 பூண்டு இடித்து வச்சுருக்கோம். 10 கிராம் புளி எடுத்து கரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, ஜீரகம், மிளகு, 3 பட்டை மிளகா, தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு பெருங்காயத்தூள். பாத்திரம் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் காய்ச்ச உடனே தேவையான அளவு எண்ணெய், ஆயில் காஞ்சிடுச்சு. இப்போது இந்த கடுகு, ஜீரகம், மிளகு அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட அந்த காஞ்ச மிளகாய், அது கூட இடித்து வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்ட உடனே தேவையான அளவு சால்ட், தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், இப்போது இது கூட இந்த புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா கொதிக்க விடுங்க. அந்த டொமேட்டோ நல்லா பாயில் ஆகணும். அப்போ தான் அந்த டொமேட்டோட ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு ரசத்துக்கு. நல்லா ஒரு 5 to 7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். டொமேட்டோ நல்லாவே மேஷ் ஆகிடுச்சு. அந்த ஜூஸி அந்த டேஸ்ட் எனக்கு கிடைக்குது, இந்த ஃப்ளேவர் கிடைக்குது. இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு 250 to 300 ml, நான் ஒரு 2 பேருக்கு தேவையான ரசம் வைக்கிறேன். நீங்கள் எது ஒரு 5 பேர்னால் டபுளாக கேட்குங்க. டொமேட்டோ வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ தேவையான வாட்டர் ஊற்றிக்கிறேன். இப்போது அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இது மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜீரகம், மிளகை வந்து மேலே ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் தேவையான அளவு, மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி. சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்றபோது என்ன ஆகும்னா ஒரு 5 to 10 நிமிஷம் வரும்போது நல்லா பொங்கும். அது கொதிக்க விடக்கூடாது. அந்த நுரையாக மேலே வரும். அப்போ வரும்போது ஆஃப் பண்ணிடணும். அதை ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பொங்கி வரும்போதும் அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாம்.
அந்த டொமேட்டோட கலரு அப்படியே கிடைக்கும். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிஷ் பார்த்தாச்சு. தக்காளி ரசம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான டிஷ்ஷில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நன்றி.